नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे திக்மசூலினே. ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அரக்கோணத்திலேருந்து முருகன் என்றவர் எழுதியிருக்காரு சுவாமிஜி. நம்ம நிறைய கோவிலுக்கு போகும்போது அங்கே கொஞ்ச நேரம் நம்ம தரிசனம்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு வருவோம். விபூதி குங்குமம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் சிவன் கோவிலுக்கு போனால் மட்டும் நம்ம விபூதியும் வீட்டுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம தரிசனம் முடிச்சுட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதற்கான விளக்கம் கொஞ்சம் கொடுங்க சுவாமிஜி. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரவாதான் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சண்டிகேஸ்வரர் அந்த தேவதைகள்லாம் கூட உறுதுணையாக உள்ளே வந்துட்டோம். அவள் வெளியில் போகும்போது அவளும் கூட வருவாள். அதனால் உட்கார்ந்து அவள் உட்கார்ந்துருவான்னு ஒரு கிராமத்தில் நம்பிக்கை உண்டு. குறிப்பாக சிவன் கோயிலில் தான் உட்காரணுன்னே சொல்கிறா. அதனால் சிவன் கோயிலில் உட்காரக்கூடாதான்னு கேட்குறது நேர்மாறான கேள்வி. கட்டாயம் நீங்கள் ஆலயங்களுக்கு போனால் நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது உட்காரணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா மூலஸ்தானத்தை நம்ம பரபரப்பாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் வேகமாக நம்ம வெளியில் வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஏறி உடனே அடுத்த கோயிலுக்கு போயிடுறோம். நான் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ராஜகோபுரம், துவஜஸ்தம்பம், நந்தி, பெருமாள் கோயிலாக இருந்தால் கருடன், அதேமாதிரி உள்ளே நீங்கள் போகும்பொழுது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் நீங்கள் கட்டாயம் இந்த அங்கே இருக்கக்கூடிய பரிவார தேவதை இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் தரிசனம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். அது பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்து நீங்கள் என்னெல்லாம் தரிசனம் பண்ணீங்களோ கண்ணால் தியானிக்கணும். ஏன்னா என்ன பண்ணிடுறா, நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் கல்பூராரத்தி காய்ச்சி கண்ணை மூடிடுவீங்க. திருப்பி வெளியில் வந்த உடனே பிரசாதத்தை நினச்சிப்பீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம பூஜை. அப்படி பண்ணக்கூடாது. கல்பூராரத்தி காட்டுறது எதுக்குன்னா அந்த சுவாமியோட திருமேனியை நீங்கள் முழுமையாக தரிசிக்க தான்.
அந்த சுவாமியோட திருமேனியை நீங்கள் முழுமையாக தரிசனம் பண்ணிட்டோ அதை மனசில் உள்ளே வாங்கிட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணணும். நமக்கு தியானம் கைகூடி வரலன்றதுனால தானே ஆலயத்தில் வந்து மூர்த்திகளை வந்து உங்களுக்கு பிம்பங்களாக கொடுத்தா. தியான முக்தாவளி அப்படி ஒரு புஸ்தகம் கூட இருக்கா. என்னென்ன சுவாமி எந்தெந்த, இப்போ உதாரணம் வந்து விநாயகர்னா எப்படி இருக்கணும், இப்போ அதேமாதிரி உங்களுக்கு பெருமாள்னா எப்படி இருக்கணும், வைகுண்டநாதர்னா எப்படி இருக்கணும், சயனமூர்த்தி எப்படி இருக்கணும், இது மாதிரி சொல்லிவிட்ட எல்லை தெய்வங்கள் எப்படி இருக்கணும்னு தியான முக்தாவளின்னு ஒரு புஸ்தகம் போட்டு அதில் எல்லாம் எழுதியிருக்கா. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், உள்ளே போனவுடனே கற்பூராரத்தி காட்டினோடனே கண்ணை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த பரிவார தேவதைகளையும் பார்க்கறதில்ல. மூலவரை பார்த்தாச்சு அவ்வளோதான், வேகமாக வெளியில் வந்துடும். அதனால தான் பெரியவா மண்டபம், மகா மண்டபம் தாண்டி ஒரு மண்டபத்தை கட்டி எல்லாரும் உட்காரத்துக்குன்னு வச்சா. அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து அந்த ஆன்மீக வைப்ரேஷன் நம்ம உள்ளே வரணும்னா, நம்ம உள்ளே இருக்க ஆன்மீகத்தை பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் மகா மண்டபத்தில் வந்து உட்காரணும். ஆனால் நம்ம உள்ளே வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடாது. அதனால் கட்டாயம் மகா மண்டபத்தில் சிறிது நேரம் அமரணும். நம்ம பெரிய தியானங்கள்லாம் பண்ணலன்னா கூட ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு வர்றது உத்தமமான விஷயம். பொதுவாக ஆலயத்துக்குள்ளே சலசலப்பே இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு. சுவாமியோட நாமாவளியோ மந்திரங்களையோ அந்த ஸ்தோத்திரங்களோ துதியை தவிர நம்ம வேறு எந்த விஷயங்களை பற்றியும் கட்டாயம் வந்து நம்ம பேசவே கூடாது. அதனால் வெளியில் வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். இப்போ சில பேர் சொல்வா, கோயிலில் போனோம், அங்கே சிறப்பு தரிசனம் இருந்தது, அந்த பக்கம் வந்தால் அங்கே இருக்கிற பியூன் வந்து பணம் வாங்கிட்டு யாரையோ உள்ளே அனுப்பிச்சாங்க, கோயிலுக்குள்ளே போனால் அந்த சுவாமி வந்து எனக்கு பிரசாதம் கொடுக்கல, எனக்கு கையில் கொஞ்சம் விபூதி தான் கொடுத்தாரு, இல்லை துளசி தான் கொடுத்தாரு, பூ கொடுக்கல, மாலை கொடுக்கல. நாம் ஒரே ஒரு விஷயம், சோதனைகள் இல்லாத ஒரு தரிசனமோ ஒரு ஆன்மீக பயணமோ நமக்கு கிடைக்கும்னா அதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லை நீங்கள் நினச்சிக்கோங்க. சின்ன சின்ன சோதனைகள் வரும்போது நம்ம பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நாம் பார்க்க போனது சுவாமியையா இல்லை அவள் கொடுக்க போகிற அந்த மாலையா? இப்போ நமக்கு மாலையோ ஒரு பிரசாதமோ ஓடணும்னா நீங்கள் வெளியில் 10 கடையில் போனீங்கன்னா அங்கே சக்கரை பொங்கல்லேருந்து புளியாதரையிலேருந்து வடையிலேருந்து இப்போ வாங்கி சாப்பிட்டுலாமே. மாலை ஓடனா கடையில் போய் ஒரு 100 200 கொடுத்தா மாலை கொடுத்துட்றோம். இதுக்காக நம்ம போகிறோம், அந்த ஆன்மீகமான ஒரு அனுபவத்துக்கு போகிறோம். அதனால் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களில் கவனத்தை செலுத்தவே கூடாது. ஏன்னா ஒருவேளை வந்து ஒரு அர்ச்சகர் சரியாக மந்திரம் சொல்ல, இல்லை அங்கே இருக்கிற சேவகர்கள் நமக்கு சரியானபடி வழிகாட்டலைன்னா அது அவளோட இது சுவாமி அதை பார்த்துக்கிறார், நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் நாம் போனோம்னா எந்த நோக்கத்துக்கு போகணுமோ அதை மட்டும் செய்யணும். அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவா இதை பண்ணால் அதை பண்ணான்னு பார்த்தா அந்த குறைகள் நம்ம மனசில் நிற்குமே தவிர நிறைய நிற்காது. இல்லை சுவாமியே வந்து யார் மூலமாவது நமக்கு சோதனை கொடுக்கலாம், அங்கே இருக்கிற அர்ச்சகர் மூலமோ இல்லை அங்கே இருக்கிற சேவகர் மூலமோ யார் மூலம் அங்கே இருக்க மற்ற பக்தர் மூலமோ சோதனை கொடுக்கலாம். நாம் ஏன் அதை சோதனைன்றதை புரிஞ்சிக்காம தேவையற்ற வேதனை அடையணும்? அதனால் நம்ம உள்ள கூட்டத்தில் போக கூட நம்ம மேலே ஒருத்தர் இடிச்சிட்டு போவா, நம்மளை ஒருத்தர் முந்திட்டு போவா, அதெல்லாம் விட்டுடுங்க. நாம் அமைதியாக போய் சுவாமியை பார்த்துட்டு நம்ம பிரார்த்தனையை சொல்லிவிட்டு வெளியில் வந்துடணும். அதனால் இதெல்லாம் தாண்டி நாம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு சோதனை. அப்போ சுவாமி நமக்கு வைக்கிற சோதனை. அதனால் அடுத்த வாழ குறை நிறைய சொல்லவே கூடாது. அதனால் அமைதியாக போய் வெளியில் வந்து 5 நிமிஷம் உட்காரணுமே தவிர வேறு விஷயங்களை நம்ம சிந்திக்கவே கூடாது. ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா குறைன்னு பார்த்தா நிறைய தெரியும். நீங்கள் கோயிலுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற சேவர்களும் மனுஷா தானே, கடவுளோட பரிவாரம் கிடையாது. நீங்கள் லலிதோபாக்கியானம்னு ஒரு இது அதில் ஒரு இடத்துல வருது, அம்பாளை வந்து தரிசிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் வந்து முண்டி அடிச்சுட்டு போகிறாளாம். அப்போ அம்பாளோட அங்கே வந்து ஊழியர்கள் வந்து அம்பாளுக்கு சேவகம் பண்ணக்கூடியவர்கள் பெரும்பாலும் அவளை அடித்து ஒழுங்குபடுத்துகிறான்னு ஒரு இடத்துல படித்தோம் பழைய புஸ்தகங்களில். அப்போ பாருங்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து தேவர்களாக இருந்தால் கூட உண்டி அடிச்சுட்டு தான் போகிறாளாம். அப்போ எதில் தான் வந்து அந்த வேகம்ன்றது இல்லை. அதனால் வேகம் கூடாது, விவேகம் போனோம்னா அப்படி நம்மளை முண்டி அடிச்சுட்டு ஒரு பக்தர் போகிறாருன்னா போகட்டுமே, அவளை முன்னே விட்டுடுங்களேன். அதே மாதிரி உள்ளே போகிறோம், சுவாமி ஏதோ ஒரு பிரசாதம் அவர் கொடுக்குறார், நமக்கு தேங்காய் தான் கொடுக்கணும், பழம் தான் கொடுக்கணும், என்ன அவசியம் இருக்குது? சுவாமியோட பிரசாதம் எது கொடுத்தாலும் அது பிரசாதம் தானே. அது விபூதியாக இருந்தானே, குங்குமமாக இருந்தானே, ஏதோ ஒன்று எது கொடுத்தாலும் பிரசாதம் தான்.